I will sing unto the Lord as long as I live. I will sing praise to my God while I have my being. My meditation of shall be sweet. I will be glad. I will be glad in the Lord. Bless thou the Lord, oh my soul. Praise thee the Lord. Bless thou the Lord, oh my soul. Praise ye the Lord. Bless thou the Lord, oh my soul. Praise ye the Lord. Bless thou the Lord, oh my soul. Praise ye the Lord. I'm sorry, my throat is not perfectly normal. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வரும்பொழுது நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். Please turn with me to Ephesians chapter 5. எபேசியருக்கு எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரத்திற்கு தயவு செய்து உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். We will read from verse 15 to 21. 15 to 21, chapter 5, Ephesians. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15 முதல் 21 வரை. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். Father, now we come to you in Jesus' precious name. அன்பின் பிதாவே, இயேசுவின் விலையேற பெற்ற திருநாமத்தில் உம்மிடத்தில் வருகிறோம். We are thankful to you for this scripture portion out of which, Lord, speak to thy people. இந்த வேத வசன பகுதியிலிருந்து தேவரீர் உம்முடைய ஜனங்களோடு பேசும். What thou hast given me in my heart, help me to pass it on to the congregation. தேவரீர் என் உள்ளத்தில் தந்த செய்தியை உம் மக்களுக்கு தெளிவாய் சொல்ல உதவி செய்யும். Let everybody be blessed and edified. ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டு பக்தி விருத்தி அடைவார்களாக. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். This morning I would like to speak to you from this passage, wise spiritual life. இந்த காலை வேளையிலே ஞானமுள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை என்ற தலைப்பிலே தேவனுடைய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். Wise spiritual life. ஞானமுள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை. 15th verse says, 15ஆம் வசனம் சொல்லுகிறது, see then that ye walk circumspectly, not as fools but as wise. நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ளுங்கள்.
The Holy Spirit revealed to me from this passage a verb continuance in English. பரிசுத்த ஆவியானவர் இந்த பகுதியிலே தொடர்ந்து என்கின்ற அந்த வார்த்தையை எனக்கு முக்கியப்படுத்தினார். In English it is beautiful. ஆங்கிலத்தில் அழகா இருக்கின்றது. I have read this chapter ever so many times, but the Holy Spirit opened my eyes of understanding. இதை பலமுறை நான் படித்திருந்தாலும் இதை புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய கண்களை திறந்தார். From verse 16 up to verse 21, if you carefully read, 16 முதல் 21 வரை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீர்கள் என்றால் you will find in English the verb continuance, that is to say, in verse 16, note, redeeming. இந்த பகுதியிலே தொடர்ந்து வரும் ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் 16வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். Verse 17, 17 understanding. உணர்ந்து கொள்ளுங்கள். Verse 19, 19 speaking. புத்தி சொல்லிக்கொண்டு. Again the same verse, singing and making. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் நீங்கள் பாடி. Verse 20, 20 giving. ஸ்தோத்தரித்து. Verse 21, 21 submitting. கீழ்ப்படிந்திருங்கள். That's why I told you in English it sounds well. ஆங்கிலத்திலே இது அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. Something grammatical for us today. இன்று நமக்கு இலக்கண வகுப்பு போல இது இருக்கலாம். Just I say only in English. ஆங்கிலத்தில் மட்டும் அதை சொல்கிறேன். Redeeming, understanding, speaking, singing, making, giving, submitting. I don't know how to express in Tamil. காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள், சங்கீதங்களை பாடிக்கொண்டிருங்கள், அது மட்டுமல்ல ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக் கொண்டிருங்கள், கீழ்ப்படிந்திருங்கள். தமிழ்ல சொல்ல வேணுமா கொண்டு தான் சொல்லணும். God is good and கர்த்தர் wonderful. நல்லவர். We are called to walk wisely in this world. இந்த உலகத்திலே ஞானம் உள்ளவர்களாக நாம் நடக்கும்படியாக போதிக்கப்படுகின்றோம். The wisdom that is stated in the Bible is not the worldly wisdom. பரிசுத்த வேதாகம் ஞானம் என்று சொல்லுவது உலக அறிவல்ல. But this is a revelation from God as to say that we are different from all other people of the world. தேவன் தருகின்ற வெளிப்படுத்தல் அது என்ன சொல்கிறது? உலகத்தில் இருக்கின்ற பொதுமக்களை காட்டிலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் தனித்தன்மை வாய்ந்தவர்கள். Although there are 7 verbs in English, yet it's only 6 points. இங்கே ஆங்கிலத்தில் 7 வினைச்சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் நான் 6 குறிப்புகளை சொல்ல விரும்புகின்றேன். 16 வசனம், redeeming the time because the days are evil. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். Brother, sister, சகோதர சகோதரிகளே, we are called to redeem the time because the days are evil. நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கின்றபடியினால் நாம் காலத்தை ஆதாயம் பண்ணிக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். Time is precious to God, to us also. நேரம் தேவனுக்கும் மிக விலையேற பெற்றது, நமக்கும் விலையேற பெற்றது. We generally value gold and silver. பொதுவாக நாம் பொன்னையும் வெள்ளியையும் அதிக மதிப்பு கொடுத்து பார்க்கின்றோம். Land and building. நிலம், வீடு இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். But in my opinion, that which we should value is not the worldly assets but time. என்னை பொறுத்த வரையிலும் உலக சொத்துக்கள் அல்ல, நேரமே விலையேற பெற்றது. You can lose your gold or silver which you think precious, but you can get it, but you cannot get back the same time which you have spent and cannot redeem it.
நீங்கள் மிகுந்த மதிப்பிற்குரியது என்று நினைக்கக்கூடிய பொன்னையோ வெள்ளியையோ இழந்தால் பிற்காலத்தில் சம்பாதித்து மீண்டும் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் விலையேற பெற்ற நேரத்தை ஒரு முறை இழந்து விட்டால் எதை கொடுத்தும் அதை திரும்ப வாங்கவே முடியாது. In the business world, you may lose profit today and next month you can regain it. உங்கள் வியாபாரத்திலே லாபத்தை இந்த மாதத்தில் இழக்கலாம், அடுத்த மாதத்தில் மீண்டுமாக லாபம் சம்பாதிக்க முடியும். But the time that God has given us His world, once we lose that hour cannot be coming back to us. இந்த உலகத்திலே தேவன் நமக்கு கொடுத்த ஒரு மணி நேரத்தை நாம் இழந்து விட்டால் அதை மீண்டும் நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. For example, உதாரணமாக 8:30 Sunday 13th February you can't get. பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கு உங்கள் வாழ்க்கையிலே இனிமேல் திரும்ப வருவதே இல்லை. You may get back 8:30 tomorrow but not today. 14ஆம் தேதி காலை 8:30 மணி வரும், ஆனால் 13ஆம் தேதி காலை 8:30 மணி ஒரு முறை போனால் போனதுதான். So we should understand this phenomenon and redeem the time always. இந்த நேரத்தை குறித்த முக்கியத்துவத்தை உணர்ந்து எப்பொழுதும் நேரத்தை வீணடிக்காமல் ஆதாயப்படுத்த வேண்டும். Every day is precious, every hour and minute is precious. ஒவ்வொரு நாளும் விலையேற பெற்றது, ஒவ்வொரு நிமிஷமும் நொடியும் விலையேற பெற்றது. I'm sorry, many believers do not understand this and spend the time in idle talks, idle walks. நான் துக்கத்தோடு சொல்லுகிறேன், அநேக விசுவாசிகள் நேரத்தின் மதிப்பை உணர்வதில்லை. அவர்கள் வெட்டி பேச்சிலே வீண் காரியங்களிலே நேரத்தை செலவு செய்கிறார்கள். I have seen some young people also. சில இளைஞர்களையும் பார்த்திருக்கிறேன். Ask them a question, where are you going brother? எங்க போறப்பா தம்பி என்று கேட்டா They will say, சும்மா ஒரு போயிட்டு வர. I am just going for a round. They don't tell why they go, where they go. எங்கே போகிறேன், எதற்காய் போகிறேன், பதில் இல்லை. சும்மா அப்படி பெரம்பூரை சுத்திட்டு வரலாம். அப்படியே பெரம்பூர் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர போறேன். They themselves say சும்மா சும்மா போறேன். That means they don't value the precious time. அது எது காட்டுகிறது? தங்களுடைய நேரத்தை அவர்கள் மதிக்கவில்லை என்பதை காட்டுகிறது. God speaks to you this morning that you must always redeem the time, every minute, every hour. எப்பொழுதும் உங்கள் நேரத்தை, ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் இந்த காலை வேளையில் பேசுகின்றார். For example, உதாரணமாக turn to Acts of the Apostles chapter 20. அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம். And I read to you verses 6 and 7. 6, 7 இரண்டு வசனங்களையும் நாங்கள் படிக்கின்றோம். And we sailed away from Philippi after the days of unleavened bread, and came unto them to Troas in 5 days, where we abode 7 days. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களுக்கு பின்பு நாங்கள் கப்பல் ஏறி பிலிப்பி பட்டணத்தை விட்டு 5 நாளைக்குள்ளே துரோவா பட்டணத்திற்கு அவர்களிடத்தில் வந்து அங்கே 7 நாள் தங்கியிருந்தோம். And upon the first day of the week, when the disciples came together to break bread, Paul preached unto them, ready to depart on the morrow, and continued his speech until midnight. வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டுமென்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடு ராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். You ask a question to Paul, why are you speaking till midnight? பவுலே, நடுராத்திரி வரையிலும் ஏன் பேசுகிறீர்? The answer he would give is, tomorrow I should leave here and go to another city. பவுல் பதில் சொல்லுவார், நாளைய தினம் இந்த ஊரை விட்டு நான் இன்னொரு பட்டணத்திற்கு செல்ல வேண்டும். Whatever I have to speak, God, I should speak today itself and not tomorrow. நான் சொல்ல வேண்டியவைகள் எல்லாம்
எனக்கு கிடைத்த இந்த நாளுக்குள்ளாக சொல்ல வேண்டும், நாளைய தினம் எனக்கு கிடைக்காது. He preached unto them, ready to depart on the morrow, and continued his speech until midnight. மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்று நடு இரவு வரையிலும் பவுல் பேசிக்கொண்டிருந்தான். Brother, sister, அன்பான சகோதர சகோதரிகளே, supposing I begin to speak to you until midnight, I don't know how many of you will be here. இன்று இரவு 12 மணி வரைக்கும் நான் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தால் எத்தனை பேர் இரவு முழுவதும் இருப்பீர்களோ தெரியவில்லை. Even when the clock strikes at 10 or 10:30, you will see your watch and can I go out? 10:30 மணிக்கு கடிகாரம் உள்ளே காட்டின உடனே போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று யோசிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். So the believers as well as the servants of God should redeem the time to preach the gospel, to tell others the good news. விசுவாசிகளும் ஊழியர்களும் காலத்தை ஆதாயம் பண்ணி நற்செய்தியை மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். If you are idle, wasting your time, just sleeping, just talking or going around, you are answerable to God. நீங்கள் உங்கள் நேரத்தை தூங்கி, இல்லாவிட்டால் பேசி, இல்லாவிட்டால் ஊர் சுற்றி, இல்லாவிட்டால் காதுல மியூசிக் போட்டு கேட்டுக்கொண்டே செழிப்பீர்கள் என்றால் you are answerable to God. உங்கள் நேரம் வீணாகிறது, தேவனுக்கு பதில் கொடுக்க வேண்டும். God wants to use you mightily as an instrument in his hand. தேவன் தம்முடைய கரத்திலே உங்களை வல்லமையுள்ள கருவியாக பயன்படுத்த விரும்புகிறார். He will not use Tom, Dick and Harry. அவர் ரோட்ல போறவங்க வர்றவங்க எல்லாம் கூப்பிட்டு பயன்படுத்த மாட்டார். He would use only those who value the time being precious. தங்களுடைய நேரம் விலையேற்றப்பட்ட நேரம் என்று யார் யார் முக்கியப்படுத்துகிறார்களோ அவர்களையே பயன்படுத்துகிறார். Paul stands as an example here that he redeemed the time, even the midnight hour. காலத்தை ஆதாயப்படுத்துவதற்கு பவுல் முன் உதாரணமாக நிற்கின்றார். Probably he would have been speaking all through the night. இரவு முழுவதும் பேசி இருப்பார் என்று நான் நினைக்கின்றேன். And there were many lights in the upper chamber where they were gathered together. அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் இருந்தன. It is there the young man fell down from the upstairs and dead, taken dead. அந்த இரவு கூட்டத்தில் மேலே உட்கார்ந்திருந்த ஐத்திகி என்ற வாலிபன் தான் கண்ணெயர்ந்து முதல் மாடியிலிருந்து கீழே விழுந்து மரித்தான். And Paul immediately prayed and took him alive. பவுல் அவனுக்காக உடனடியாக ஜெபித்தான். மரித்த ஐத்திகி உயிர் பெற்று அவன் எழுந்தான். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. He can do miracles through you and through me, provided we would redeem the time. நீங்களும் நானும் காலத்தை ஆதாயப்படுத்துகிறவர்களாய் இருப்போம் என்றால் நம் மூலமாக ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். Even during the marriage that took place last week, கடந்த வாரத்திலே இங்கே நடந்த விவாகத்திலே I spoke to you about Noah. நோவாவை குறித்த ஒரு செய்தியை கொடுத்தேன். Chapter 11 of Hebrews, verse 7. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். And when I read it in the Living Bible, I really was shaken much. நான் அதை லிவிங் பைபிளிலே படித்த பொழுது அதிர்ந்து போனேன். அழகான மொழிபெயர்ப்பு அந்த வசனத்தை மிக நேர்த்தியாய் புரிந்து கொள்ளும் நடையில் மொழிபெயர்த்திருந்தது. Just only that part of the verse I read. 11 இலை நான் படிக்கின்றேன். Noah was another who trusted God. When he heard God's warning about the future, Noah believed him even though there was no sign of a flood, wasting no time. நோவா விசுவாச வீரன். தேவனிடத்திலிருந்து வரப்போகின்ற ஆபத்தை குறித்து அவன் எச்சரிப்பை பெற்றான். எச்சரிப்பை பெற்ற பிறகும் மழையோ வெள்ளமோ வருவதற்கு எந்த அறிகுறியுமே இல்லை. ஆகிலும் ஒரு நிமிஷத்தை கூட வீணடிக்காமல் அவன் பேழையை மும்முரமாய் தயாரித்தான். Living Bible
is paraphrased from the original English. ஆதி மூல பாஷையிலிருந்து இந்த லிவிங் பைபிள் என்பது நடைமுறை மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. And just expands the meaning. அது ஆழ்ந்த அர்த்தத்தை விளக்கி காட்டுகின்றது. You don't read it here in the authorized version without wasting time. நேரத்தை வீணடிக்காமல் பேழையை உண்டு பண்ணினான் என்ற சொற்றொடரை நாம் இந்த மொழிபெயர்ப்பில் படிப்பதில்லை. But when Noah prepared the ark, he didn't waste even a minute. ஆனால் நோவா பேழை ஆயத்தம் பண்ணின பொழுது ஒரு நிமிஷத்தை கூட வீணடிக்கவில்லை. Because he believed God, and that's the reason why his family was protected. தேவனை நோவா விசுவாசித்தார், ஆகவேதான் அவருடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டது, காக்கப்பட்டது. There was safety, there was peace, there was joy when he finished his ark and entered in with the family. அந்த குடும்பத்திலே பாதுகாப்பை அவர்கள் பெற்றார்கள், மகிழ்ச்சியை பெற்றார்கள், சமாதானத்தை பெற்றார்கள். பேழை கட்டி முடிக்கப்பட்ட பொழுது முழு குடும்பமும் அதற்குள் அடைக்கலம் புகுந்தது. One reason was he wasted not the time. தேவன் குறித்த மழை வருவதற்கு முன்பு அவர் பேழையை கட்டியதற்கு காரணம் ஒரு நிமிஷத்தை கூட வீணடிக்கவில்லை. Just imprint this thought today. At least hereafter I will not waste time at all, even if I waste some precious things of the world. இன்று முதல் ஒரு தீர்மானம் எடுங்கள். உலகத்தில் எதை இழந்தாலும் பரவாயில்லை, ஆனால் ஒரு நிமிஷத்தை கூட நான் இழக்க மாட்டேன் என்று தீர்மானம் செய்யுங்கள். Number 2, இரண்டாவது குறிப்பு, verse 17. 17ஆம் வசனம். Understanding what the will of the Lord is. தேவனுடைய சித்தம் என்னதென்று புரிந்து கொண்டு. In the Bible there are verses expressed saying this is the will of God. இது தேவனுடைய சித்தம் என்று தெளிவாக தேவ சித்தம் என்னவென்று ஆங்காங்கு வேதாகமத்தில் For எழுதப்பட்டிருக்கிறது. example, உதாரணமாக, who will have all men to be saved and come unto the knowledge of the truth. எல்லா மனிதரும் சத்தியத்தை அறிந்து ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. In Thessalonians we read the will of God even is your sanctification. பரிசுத்தமாக்கப்படுதல், உங்களுடைய பரிசுத்தமாக்கப்படுதல் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. And thus you find expressed will of God here and there. இப்படியாக தேவனுடைய சித்தம் எதுவென்று ஆங்காங்கே வேத வசனம் தெளிவுபடுத்துகிறது. But there are circumstances through which God takes us through where you should understand the will of God. ஆனால் வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே தேவ சித்தம் என்ன என்று நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய நிலைகள் வருவதுண்டு. At times we are confused, in mind as to what we should do, what shall be the next step. நாம் என்ன செய்ய வேண்டும், அடுத்த அடி எப்படி எடுத்து வைப்பது என்று குழப்பத்தில் இருக்கின்றோம். I can give you some examples and then pass on. உதாரணங்களை சொல்கின்றேன். Go home and read chapter 10 of the Acts of the Apostles. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து படித்து பாருங்கள். From verse 10 to verse 19 of that chapter, Acts 10, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 10 முதல் 19 வரை you find Peter fell into a trance. பேதுரு அங்கே தரிசனம் காண்கின்றார். And he saw a vessel like a basket descending from heaven. ஒரு கூடை வானத்திலிருந்து கீழே இறக்கப்படுவதை பேதுரு தரிசனத்தில் காண்கின்றார். It contained all the four-footed beasts, wild beasts also. அங்கே 4 கால்கள் ஜீவன்கள் மற்றும் பறவைகள் அந்த கூடையிலே வைக்கப்பட்டதை காண்கின்றான். And the voice came, Peter, arise and smite and eat also. பேதுருவே, எழுந்திரு, அடித்து புசி என்று ஒரு சத்தம் அவனுக்கு கேட்டது. Kill this and eat. அடித்து புசி. 3 times he saw the same vision. 3 முறை இந்த தரிசனத்தை பேதுரு கண்டார். He did not know what to do at that time. அப்பொழுது என்ன செய்வது என்று பேதுருவுக்கு தெரியவில்லை. What is his peculiar vision? இது வினோதமான தரிசனமாய் இருக்கின்றதே. While he was contemplating on the thought, what does it mean?
தான் கண்ட தரிசனத்தை குறித்து பேதுரு தனக்குள்ளே சந்தேகப்பட்டு யோசித்துக் கொண்டிருக்கையில் 3 men came from Cornelius to invite Peter to go over his house for giving salvation to them. கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் பேதுருவை கொர்நேலியுவின் குடும்பத்தாருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக அழைத்துச் செல்ல வந்திருந்தார்கள். Peter was the first person who opened the door of the gospel to the Gentiles. அதுவரையிலும் யூதர்களுக்கு மட்டுமே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. யூதரல்லாதவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்த முதல் நபர் பேதுருவே. A Jew is always keeping himself separate, never associating with other nations. யூதர்கள் தங்களுக்குள்ளே மட்டுமே சம்பந்தம் கொண்டிருப்பார்கள், மற்றவர்களோடு அவர்கள் எதிலும் கலக்க மாட்டார்கள். Cornelius was a Gentile. கொர்நேலியு யூதர் அல்லாதவர். So he cannot go, he would not go. ஆகவே சாதாரணமாக பேதுரு கொர்நேலியுவின் வீட்டுக்கு போகவே மாட்டார். Through this dream, vision, God spoke to Peter. இந்த தரிசனத்தின் மூலமாக தேவன் பேதுருவோடு பேசினார். My will concerning people of the world, irrespective of their nation, is they should get saved. உலகத்தின் எல்லா ஜனங்களும் அவர்கள் எந்த தேச மக்களாக இருந்தாலும் அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என் சித்தம் என்று பேசினார். Peter, பேதுருவே, what you have been considering as unclean, that is to say to join a Gentile, you must consider it, I have cleansed them, so go and preach the word, preach the gospel. யூதரல்லாதவர்கள் அசுத்தமானவர்கள், என் ஜாதி இல்லை என்று யாரை விட்டு நீ ஒதுங்கி இருந்தாயோ அவர்கள் என்னால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், நீ அவரிடத்தில் சென்று என் சுவிசேஷத்தை சொல் என்று ஆண்டவர் சொல்கிறார். So that vision gave him a revelation not to consider anybody unclean. யாரையும் அசுத்தர் தாழ்ந்தவர்கள் என்று பார்க்காதே என்று அந்த தரிசனம் தெளிவுபடுத்தியது. Rise, kill and eat only through a revelation. Peter had come to know that he should go to the Gentiles. எழுந்து அடித்து சம்பிரதாயத்தின்படி புசிக்க கூடாத பறவைகள் என்று முன்னோர்களால் சொல்லப்பட்ட பறவைகளை புசிக்கலாம் என்று கொடுக்கப்பட்ட தரிசனத்தின் மூலமாகத்தான் இப்பொழுது பேதுரு ஒரு முடிவுக்கு வந்தார். As you read that passage, there's the word go with them. God said. கர்த்தர் சொன்னார், நீ அவர்களோடே போ. You know why am I explaining this? ஏன் இப்படி விவரமாய் சொல்லுகிறேன்? It is there Peter understood the will of God. அங்கேதான் பேதுரு தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து கொண்டார். The will of God was not expressed, in that context, but he had to understand the will of God through the dream. தேவ சித்தம் இதுவே என்று கட்டளை கொடுக்கப்படவில்லை, ஆனால் இந்த தரிசனத்தின் மூலமாக பேதுரு தேவ சித்தத்தை புரிந்து கொண்டார். Another example for you. உங்களுக்கு இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன். Turn to Acts of the Apostle, verse chapter 16. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம். And I will read to you verses 9 and 10. 9-10 வசனங்களை நாங்கள் படிக்கின்றோம். Please turn to Acts 16, 9 and 10. அப்போஸ்தலர் 16, 9, 10. And it came to pass as we went to prayer, 9 and 10. A vision appeared to Paul in the midnight. There stood a man of Macedonia and prayed him, saying, come over into Macedonia and help us. அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அதென்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவிற்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக அந்த தரிசனம் இருந்தது. The explanation of that vision is given the next verse. அடுத்த வசனத்திலே இந்த தரிசனம் விளக்கப்படுகிறது. He had seen the vision immediately. We endeavored to go into Macedonia, assuredly gathering that the Lord had called us to preach the gospel unto them. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கதோனியாவிற்கு புறப்பட்டு போக
பிரயத்தனம் பண்ணி. This context also tells that that Peter has to Paul has to go to the Macedonia for preaching the gospel. மக்கதோனியாவிற்கு சுவிசேஷத்தை அறிவிக்க பவுல் போக வேண்டும் என்கின்ற நிச்சயம் இந்த தரிசனத்தின் மூலமாய் வந்தது. That's not expressed in the Bible, but that was a matter which you should understand. மக்கதோனியாவிற்கு போ என்று கட்டளை கொடுக்கப்படவில்லை, தரிசனத்தின் மூலமாக உணர்ந்து கொண்டார். You understand me? நான் சொல்வது புரிகிறதா? Sometimes God takes you through a circumstance and whips your mind to understand what the will of the Lord is. தேவன் சில வேளைகளிலே ஒரு தரிசனத்தை தருகிறார், சூழ்நிலைகள் மூலமாய் பேசுகிறார், உங்கள் மனதிலே எதை புரிந்து கொள்ள வேண்டுமோ அதை நீங்கள் புரிந்து கொள்ள உதவுகிறார். It is an important step for you in your Christian life. உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இந்த புரிந்து கொள்ளுதல் மிக முக்கியம். As long as it is vivid, clear, expressed, no problem. தெளிவாக இப்படி செய் என்று தேவ சித்தம் வெளிப்பட்டால் பிரச்சனையே இல்லை. But when you don't know what to do and you have to understand through the circumstance, be prepared. ஆனால் நீங்கள் என்ன செய்வது என்று அறியாமல் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலையின் மூலமாய் புரிந்து கொள்ளும் வாய்ப்பு வரும் என்றால் கர்த்தர் என்ன சொல்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். I don't know how many of you understand the message of God today. தேவ சித்தத்தை புரிந்து கொள்வதை குறித்து நான் உங்களுக்கு விளக்குவதை எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்களோ. But you go and carefully think, meditate back. Often you will get it. நீங்கள் இதை கவனமாய் கேளுங்கள், தேவ சித்தத்தை புரிந்து கொள்வது எப்படி என்று தியானம் செய்யுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு அதை நிச்சயப்படுத்துவார். The third verb continuous is speaking. தொடர்ந்து என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய மூன்றாவது வினைச்சொல் ஒருவருக்கொருவர் பேசுவது. Ephesians 5 and I read to you 19th verse. எபேசியர் 5:19. Speaking to yourselves in the psalms and hymns and spiritual songs. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் பேசுவது, புத்தி சொல்வது. I think read it again, then you will understand. இன்னும் ஒருமுறை படிக்கிறோம், புரிந்து கொள்வீர்கள். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி பேசிக்கொண்டு. இது என்ன ஆச்சரியமா இருக்குது. This is wonderful. பேசி புத்தி சொல்லலாம். You can speak and then give counsel to somebody else. But you sing and out of song you also counsel them. நீங்கள் பாடலை பாடுகிறீர்கள், அந்த பாடலின் சில வரிகள் அடுத்தவருக்கு தேவையான ஆலோசனையாய் இருக்கிறது. Speaking to yourself means speaking among yourself. ஒருவருக்கொருவர் பாடி பேசுவது. While the song is being sung, you know, God speaks to people and they don't realize it. பாடல்களை பாடிக்கொண்டிருக்கும் பொழுதே தேவன் பேசுகிறார், ஆனால் பலர் அதை புரிந்து கொள்வதில்லை. Once it happened in our church. நம்முடைய சபையிலே ஒரு முறை நடந்த ஒரு சம்பவம். It was a fasting prayer. அது உபவாச ஜெபம். When we were in the other house of God. இன்னொரு இடத்திலே தேவனுடைய ஜெப வீடு இருந்தது. In the fasting prayer I was led to sing a small chorus, for example. உதாரணமாக சொல்றேன், அந்த உபவாச ஜெப கூட்டத்தில் ஒரு பல்லவியை பாடும்படியாக ஆண்டவர் என்னை நடத்தினார். Let the beauty of Jesus be seen in me. கர்த்தாவே உம் அழகு என்னில் காணட்டும். All his wondrous compassion and purity. அவருடைய எல்லா மனதுருக்கமும் தூய்மையும் என்னில் காணட்டும். Just I sang that chorus. அந்த பல்லவியை பாடினேன். One of the sisters there sitting in the meeting fasting prayer immediately removed her jewels. அந்த உபவாச கூட்டத்திலே அமர்ந்திருந்த சகோதரிகளில் ஒருவர் உடனடியாக தன் நகைகளை கழட்டி விட்டார்கள். I didn't speak a word of counsel to anybody. நகையை கழட்ட வேண்டும் என்று நான் யாருக்கும் சொல்லவில்லை. It was not a preaching at all. அது ஒரு பிரசங்க நேரமும் அல்ல. Let the beauty of Jesus be seen in me. இயேசுவின் அழகு என்னில் காணட்டுமே. All this wondrous compassion and purity. அவருடைய அற்புத மனதுருக்கமும் தூய்மையும் என்னில் காணட்டுமே. The moment she sang along with the crowd, and unknowingly she immediately removed her jewels. அங்கிருந்த மக்களோடு அந்த பாடலை அந்த சகோதரி பாடின பொழுது தன்னை அறியாமலே நகைகளை கழட்டி விட்டார்கள்.
He said, அவர்கள் சொன்னார்கள், I want the beauty of Jesus be seen in me, not the beauty of the world. இயேசுவின் அழகு என்னில் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன், உலக அலங்காரத்தினால் வரும் அழகல்ல. That's why sometime when we sing songs, here also, I used to point out to you one or two just sentences, stanzas out of one stanza. ஆகவேதான் இங்கே பாடல்களை பாடும் பொழுது பாடல்களிலே ஒரு சரணத்தையோ இல்லாவிட்டால் ஒரு சரணத்தின் ஓரிரு வரிகளையோ நான் உங்களுக்கு முக்கியப்படுத்தி சொல்லுவேன். So God speaks to you. தேவன் உங்களோடு It பேசுகின்றார். is a command for you also. உங்களுக்கும் கூட இது ஒரு கட்டளை. You should be speaking among yourselves, through psalms, singing, spiritual songs. நீங்கள் உங்களுக்குள்ளே பாடல்களினால், சங்கீதங்களினால், கீர்த்தனைகளினால் பாடி புத்தி சொல்ல வேண்டும். The fourth thought for you is, நான்காவது குறிப்பு, just I only give the points for you. It says singing and making melody in your heart to the Lord. உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. See, there is a difference between one command to another command. பாடி புத்தி செல்வது ஒன்று, கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுவது இன்னொன்று. In verse 19, speaking among yourselves. 19ஆம் வசனத்தினுடைய ஆரம்ப வரி தமிழிலே சொல்கிறது, ஒருவருக்கொருவர் உங்களுக்குள்ளே பாடி புத்தி சொல்லுங்கள். Through songs, through spiritual songs, psalm, hymns, etc., you are teaching, counseling one another. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் பாடி புத்தி சொல்லுகிறீர்கள். But the same verse latter part says, ஆனால் அதே வசனத்தின் பின் பகுதி சொல்லுகிறது, singing and making melody in your heart to the Lord. உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. Brother, sister, சகோதர சகோதரிகளே, there are two aspects while we sing songs in the church. நாம் திருச்சபையில் பாடல்களை பாடும் பொழுது அதிலே இரண்டு அம்சங்கள் உண்டு. When we sing songs alone also in our private prayer. நம்முடைய தனி ஜெபத்தில் பாடல்களை பாடும் பொழுதும் கூட, Because we are singing and making melody in our heart to the Lord. கர்த்தரை நோக்கி நாம் நம்முடைய இருதயத்திலே பாடி கீர்த்தனம் பண்ணுகின்றோம். One is to others, the other is to the Lord. பாடலின் ஒரு அம்சம் மற்றவர்களுக்கு நேராக செல்லும் வார்த்தைகள், பாடலின் அடுத்த அம்சம் இறைவனை புகழ்ந்து துதிக்கும் துதி. I don't know how many of you have got this experience. இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கிறதோ தெரியவில்லை. Is singing, making melody in your heart to the Lord. உங்கள் இருதயத்திலே கர்த்தரை நினைத்து பாடி அவருக்காகவே கீர்த்தனம் பண்ணுதல். One time when I was conducting the Good Friday service, ஒரு முறை தூய வெள்ளி ஆராதனையை நடத்தி கொண்டிருந்த பொழுது we were all meditating the cross. நாம் அனைவரும் அந்த நாளிலே சிலுவை தியானத்தில் And ஈடுபட்டிருந்தோம். in the course of conducting the meeting, we sang songs, choruses, etc. அந்த சிலுவை தியான நாளிலே பாடல்களை, கீர்த்தனைகளை, பல்லவிகளை பாடினோம். It was a very unforgettable, we cannot forget that incident. அது மறக்க முடியாத ஒரு அனுபவம். Some of them were shedding tears while they were singing. சிலர் பாடல்களை பாடிக்கொண்டிருக்கும் பொழுதே கண்ணீர் விட்டுக் கொண்டிருந்தார்கள். They had a broken heart, broken spirit. அவர்களுடைய உள்ளம் உடைந்தது, அவருடைய ஆவி உடைந்தது. Not for the tune they sang, அவர்கள் ராகத்திற்காக பாடவில்லை, but the words that are found in that song broke their heart. அந்த பாடலின் வார்த்தைகள் அவர்கள் உள்ளத்தை உடைத்தது. I saw tears actually flowing down the cheeks of many people. அநேகருடைய கன்னங்களில் கண்ணீர் வழிந்தோடியதை கண்டேன். So the effect of that song unto the Lord was not enjoying only, but melting and breaking the heart, drawing nearer to God. கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி பாடிய அந்த பாடல் கர்த்தருக்கு துதி ஆராதனையாக இருந்தது மட்டுமல்ல, அது பாடலை பாடுகிறவர்களுடைய உள்ளத்தை உருக்கி அவர்களை ஆண்டவரோடு இணைத்தது. These are all songs of devotion in heart, directed to God. இவைகளெல்லாம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய
தேவ பக்தியை மனுஷர்களுக்காக அல்ல தேவனுக்காக பாடும் பாடல்கள். In my humble experience I have found, என்னுடைய தாழ்மையான அனுபவத்தில் நான் not for கண்டிருக்கிறேன், the tune or tone, but as I just sang it unto the Lord, my spirit broke, my heart broke. கர்த்தருக்கென்று இருதயத்திலே பாடல்களை பாடி கீர்த்தனம் பண்ணும் பொழுது, ராகத்திற்காக இசைக்காக மக்களுக்காக அல்ல, கர்த்தருக்காய் பாடும் பொழுது உள்ளம் உருகுகின்றது. Experiences of saints of God are cannot be easily described. தேவனுடைய பரிசுத்தவான்களுடைய அனுபவங்களை எளிதிலே இப்படித்தான் என்று நாம் விவரித்து விட முடியாது. Maybe you are going through some trial in your life. உங்கள் வாழ்க்கையிலே பரீட்சையின் வழியாக நீங்கள் கடந்து போய் It கொண்டிருக்கலாம். may be a time of pain and sorrow. அது வலி வேதனையின் நேரமாய் இருக்கலாம். In my humble life I can say, என்னுடைய தாழ்மையான வாழ்க்கையில் நான் as I சொல்லுவேன், sang one day, இடுக்கமே என் அப்பம் in கண்ணீர் என்று பாடும்போது, while we sang that, one day I was singing a hymn which says, let a narrow path be my path, let tears be my drink and food. சித்தம் போல் என்ன என்றும் ஓடச் செய்யும், சித்தம் போல் என்ன. Lord, lead me according to your will. My bread is the adversity. சித்தம் போல் என்னை நடத்தும் என்கிற பாடல் ஆண்டவரை பார்த்து பாடின, ஆண்டவரே சித்தம் போல் என்னை நடத்தும். Even the adversity is our bread. அந்த வேளையிலே நெருக்கம் நமக்கு ஆகாரமாய் மாறுகிறது. My tears are drink. கண்ணீர் தான் தண்ணீர். And when we sang that, I myself broke my heart. The Lord broke my heart in such a way. அந்த பாடலை நான் பாடும் பொழுது ஆண்டவர் என் உள்ளத்தை உடைத்தார், உருக்கினார். Brethren, சகோதரரே, easy to counsel others through a song. ஒரு பாடலின் மூலமாய் மற்றவர்களுக்கு புத்தி சொல்வது எளிது. But when we sing a song in our heart without devotion, it breaks our heart. பயபக்தியோடு பாடலை நாம் பாடும் பொழுது அது நம் உள்ளத்தை உருக்குகின்றது. God's intention concerning us is to go nearer and nearest. தேவன் நாம் அவரை கிட்ட கிட்ட இன்னும் கிட்டிச் சேர வேண்டும் என்று விரும்புகிறார். People who have got such experience only can understand what I speak to you today. இப்படிப்பட்ட அனுபவங்களை பெற்றவர்கள் மட்டும்தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறது என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். Now the fifth one to you. ஐந்தாவது, giving all thanks always, verse 20, giving thanks always for all things unto God and the Father in the name of our Lord Jesus. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை கொடுப்பது. We are called to give thanks unto God for all things and always. எல்லாவற்றிற்காகவும் எல்லா நேரங்களிலும் தேவனுக்கென்று நாம் ஸ்தோத்திரங்களை கொடுக்க வேண்டும். The word giving attracted me. ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்தல், கொடுத்தல், அந்த வார்த்தை என்னை ஈர்த்தது. Redeeming, முதலாவது காலத்தை ஆதாயப்படுத்துதல், understanding, தேவ சித்தத்தை புரிந்து கொள்ளுதல், speaking, புத்தி சொல்லி பாடுதல், singing and making melody, கீர்த்தனம் பண்ணி தேவனுக்கு முன்பாக துதித்தல், and giving now thanks unto the Lord. எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்தல். In the Bible you find there are ever so many contexts where we have to praise God. தேவனை நாம் துதித்து ஸ்தோத்தரிக்கும்படியாக பல சம்பவங்கள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன. I was really touched when we read always and also for all things. எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும். Believers should always thank God. விசுவாசிகள் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க Not only in வேண்டும். the morning prayer, காலை ஜெபத்தில் மட்டுமல்ல, morning, afternoon, evening, night, anytime. காலையிலும் மதியத்திலும் மாலையிலும் இரவிலும் Our God is worthy of our praises. எல்லா நேரங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படுவதற்கு நம்முடைய தேவன் பாத்திரர். Hallelujah. ஹல்லேலூயா. Also, we have to praise and give thanks unto God for everything, all things. எப்பொழுதும் என்று மட்டுமல்ல, எல்லாவற்றிற்காகவும் நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை கொடுக்க வேண்டும். When things are pleasant, happy,
we should certainly praise God. வாழ்க்கையில் வசந்தம் வரும் பொழுது நிச்சயமாகவே இயல்பாகவே ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். Nobody needs to say thank God. வசந்த காலத்தில் ஆண்டவரை துதியுங்கள் என்று யாரும் சொல்ல வேண்டியதில்லை. When we go through pain and agony, we automatically close our mouths. ஆனால் வறண்ட நிலமும் வரும், அப்பொழுது வாய் மூடிவிடும். So the lesson for you is, உங்களுக்கு ஒரு பாடம், you should give thanks unto God always for all things. எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை கொடுக்க வேண்டும். Something bad had happened to you last week. கடந்த வாரத்திலே ஒரு மோசமான காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடந்து விட்டது. Something unpleasant for you last month. கடந்த மாதத்திலே மனதை நோகடித்த ஒன்று நடந்து விட்டது. And some failure had taken place. தோல்வி ஒன்று வந்து விட்டது. What will you say? என்ன சொல்வீர்கள்? என்ன கடவுள் என்ன கர்த்தர், எப்போ பார்த்தாலும் கர்த்தர், nothing. He doesn't do good for us. கர்த்தர்னு சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. மற்றவங்களுக்கு வேற ரொம்ப நல்ல செய்வார் போல இருக்கு, எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறார். But Bible says, வேதம் சொல்லுகிறது, give thanks for all things. எல்லாவற்றுக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை கொடுங்கள். Good or bad, நன்மையாக தோன்றினாலும் தீமையாக தோன்றினாலும், pleasant or unpleasant, அது இனிமையாக இருந்தாலும் உள்ளத்தை உடைத்தாலும், people appreciate you or curse you, மற்றவர்கள் பாராட்டினால் என்ன, சாபமே போட்டால் தான் என்ன, we should say thank you Lord. எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவருக்கு Somebody ஸ்தோத்திரம். suddenly come and curse you, திடீரென்று ஒருவர் சாபம் போட ஆரம்பித்து விட்டார், and we receive the curse, உடனே அந்த சூழ்நிலையும் மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். and then thank you Lord. ஆண்டவரே இதற்கும் நன்றி. Would we say that? Is it possible for us? இதெல்லாம் சாத்தியமா, சொல்ல முடியுமா? It's only more theoretical and not practical. அதை கொள்கையாக சொல்லலாமே ஒழிய நடைமுறைக்கு ஒத்துக்கொள்ள முடியாது என்று நீங்கள் நினைக்கலாம். What the apostle says here, ஆனால் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், giving thanks always for all things unto God. எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்பது. He expressed matters for which we should thank God are known to us, probably, I think. எதற்கெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம். For example, உதாரணமாக Romans chapter 6 verse 17, ரோமர் 6:17 Paul says, பவுல் சொல்லுகிறார், we give thanks to the Lord because you have been obedient to the newly given doctrine, baptism. ஞானஸ்நானத்தை குறித்து உங்களுக்கு புதிதாய் ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். Oh, thank God. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். We thank God for all those who are saved. ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்காகவும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். We thank God for all those who are baptized in water. ஞானஸ்நானம் எடுத்த எல்லாருக்காக ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. Are there anybody here still unbaptized, unsaved? God speaks to you. இதுவரையிலும் ரட்சிக்கப்படாமல் ரட்சிக்கப்பட்டும் ஞானஸ்நானத்திற்கு கீழ்ப்படியாமல் யாராகிலும் இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களோடு தான் பேசுகிறார். This morning also we have seen about 17 persons have taken baptism. இன்று காலையிலும் கூட 17 பேர் ஞானஸ்நானம் எடுத்தார்கள் என்று கேட்டோம். No, I said within my heart, நான் என் உள்ளத்துக்குள் சொன்னேன், thank you Lord for those who have been baptized, taking this rule laid in the Bible. ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டு வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த உபதேசத்திற்கு கீழ்ப்படிந்த மக்களுக்காக நன்றி என்று ஆண்டவரை ஸ்தோத்தரித்தேன். Another reason to praise God is, எதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும்? இன்னொன்றை சொல்லுகிறேன். 1 Corinthians 15:57 says, 1 கொரிந்தியர் 15:57 thanks be unto God for the victory we have in Jesus' name. கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். Praise God, always victory in Jesus' name. எப்பொழுதும் இயேசுவின் நாமத்திலே வெற்றி மேல் வெற்றி. Not by our efforts, நம்முடைய சொந்த முயற்சியினால் அல்ல, but through Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. Thanks be unto God who gives us victory in our life. நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். Jehoshaphat and all the people of Judah went to a place called Berakah and praised God. யோசபாத்தும் யூத ஜனங்களும் பெரேக்கா என்ற இடத்திற்கு சென்று தேவனை ஸ்தோத்தரித்தார்கள். When the Ammonites and the Moabites
came against Israel. அம்மோனியரும் மோவாபியரும் இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாய் படையெடுத்து வந்த பொழுது And they didn't actually fight with them. அவர்களோடு ராணுவ ரீதியாக யுத்தம் செய்யவில்லை. They only sang praises to God. அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள். And they were victorious. அவர்கள் யுத்தத்தில் ஜெயித்தார்கள். After the victory, வெற்றிக்கு பிறகு they gathered together in that place, Beraka. பெரேக்கா என்ற இடத்திலே அவர்கள் ஒன்றாய் கூடினார்கள். And praised God. அங்கே தேவனை துதித்தார்கள். They said, thank you Lord, thank you Lord. ஆண்டவரே நன்றி நன்றி என்று ஸ்தோத்திரித்தார்கள். The word Beraka means blessing. பெரேக்கா என்றால் ஆசீர்வாதம் என்று பொருள். So the Lord will give you victory, victory for which you should praise God. ஒரு வெற்றி அல்ல, ஒரு வெற்றிக்கு நீங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கொடுப்பார். நீங்கள் ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருக்கலாம். Apostle Paul says at another place. இன்னொரு இடத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். 1 Timothy 1:12. 1 தீமோத்தேயு 1:12. God enabled me enabled me to serve him because he counted me faithful and chose to his ministry. அவர் என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியினால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். Another reason why we praise God. நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பதற்கு இது இன்னொரு காரணம். All of you may not say join with us maybe. அத்தனை பேரும் முழு நேர ஊழியர்களாக எங்களோடு இணைந்து சொல்ல முடியாமல் இருக்கலாம். But the full time ministers of God can say. ஆனால் தேவனுடைய முழு நேர ஊழியர்கள் சொல்லலாம். God counted me faithful and enabled me to the calling to be a full time servant. என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியினால் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். Hallelujah. Hallelujah. And moreover Paul says பவுல் தொடர்ந்து சொல்லுகிறார் in 2 Corinthians chapter 2 verse 14. 2 கொரிந்தியர் 2 அதிகாரம் 14 வசனம். God Jesus Christ causeth us always victorious at all places, making manifest the sweet savor of the Lord Jesus Christ. எல்லா இடங்களிலும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணி எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகின்ற தேவனுக்கு ஸ்தோத்திரம். Is another reason why we should praise God. நான் தேவனை ஸ்தோத்திரிப்பதற்கு இது இன்னொரு காரணம். Without speaking to them a word of Christ, our life speaks. நாம் வாய் திறந்து பேசுவதற்கு முன்பதாகவே நம்முடைய வாழ்க்கை இயேசுவை குறித்து பேசுகிறது. We should orally be a witness, we should live as a witness. வாழ்க்கையும் பேச வேண்டும், வாயும் பேச வேண்டும். So our life should be produce sweet smelling savor unto the unsaved people. நாம் ஒரு இடத்திற்கு போய் நின்றால் இயேசுவின் சுகந்த வாசனை தான் வீச வேண்டும். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Check your life right now whether our life speaks to the people. உங்கள் வாழ்க்கையின் வாசனை எப்படி இருக்கிறது சோதித்து பாருங்கள். Paul has no other words, finally says. இறுதியாக பவுல் இப்படியாய் சொல்லுகின்றார். Thanks be unto God for his unspeakable gift. வார்த்தைகளினால் விவரித்து முடியாத அந்த ஈவுக்காக பரிசுக்காக பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். 2 Corinthians 9 the last verse says. 2 கொரிந்தியர் 9 கடைசி வசனம். It says for the unspeakable gift. வார்த்தைகளினால் எவ்வளவுதான் விவரித்து பார்த்தாலும் அந்த ஈவை முழுமையாய் விவரிக்க முடியாது. I have enumerated these a few for you as examples. எப்படியெல்லாம் தேவனை ஸ்தோத்தரிக்கலாம், எதற்காக ஸ்தோத்தரிக்கலாம் என்று சில உதாரணங்களை உங்களுக்கு சொன்னேன். For your salvation, உங்களுடைய ரட்சிப்புக்காய் ஸ்தோத்தரிக்கலாம், for your baptism, உங்கள் ஞானஸ்நானத்திற்காய் ஸ்தோத்தரிக்கலாம், for the call to ministry, உங்கள் ஊழிய அழைப்பிற்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கலாம், for making us sweet savor unto the Lord. தேவனுக்கென்று சுகந்த வாசனையாய் உங்களை மாற்றி வருவதற்காய் ஸ்தோத்தரிக்கலாம். Finally we have no words at all. இறுதியாக we have no words at all to say but say for the unspeakable gift. இயேசுவை தேவன் கொடுத்தாரே, இந்த இயேசுவை குறித்து நாம் சொல்லுவதற்கு, அவருக்கு நன்றி சொல்வதற்கு வார்த்தைகளே போதாது. Hallelujah. Hallelujah. Lift up your hands and praise God. கரங்களை உயர்த்தி இந்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை கொடுப்பீர்களா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Hallelujah. ஸ்தோத்திரம். Hallelujah. Giving thanks always for all things. எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை கொடுங்கள். One more I say and conclude. இன்னும் ஒன்றை சொல்லி இன்றைய செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். Verse 21 we read. 21 வசனம். Submitting yourself one to another in the fear of God. Ephesians 5:21.
தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். Submitting கீழ்ப்படிதல் is also a continuance. இதுவும் கூட தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது. Not one time only, but all through our lives. இது ஒரு முறை செய்கிற சடங்கல்ல, இது வாழ்க்கையில் என்றென்றும் கொண்டிருக்க வேண்டிய அனுபவம். In certain relationships with others, it's easy for us to submit. மனிதர்களாய் நமக்கு உறவுகள் உண்டு. சில உறவுகளிலே நாம் எளிதில் கீழ்ப்படிந்து விடுகிறோம். For example, உதாரணமாக between father and son, தகப்பனுக்கும் மகனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு, between employer and employee, வேலைக்கு அமர்த்துகிறவர் வேலைக்கு அமர்த்தப்பட்டவர் இவர்களுக்கு இடையில் இருக்கும் உறவு, between a teacher and a student, ஆசிரியர் மாணவன், between husband and wife. புருஷன் மனைவி. But it's somewhat difficult when I thought this verse, submitting yourself to one another in the fear of God. ஒருவருக்கொருவர் தெய்வ பயத்தோடு கீழ்ப்படியுங்கள். Do you understand me? நான் சொல்வது புரிகிறதா? It is easy when the husband speaks to the wife. புருஷன் wife obeys. புருஷன் மனைவியிடத்தில் பேசும் பொழுது மனைவி கீழ்ப்படுகிறார்கள், அது எளிது. When father speaks to the son, son obeys. தகப்பன் மகனிடத்தில் பேசுகிறார், மகன் கீழ்ப்படிவது எளிது. An employer commands, the servant or the employee obeys. That's common. முதலாளி பேசுகிறார், தொழிலாளி கீழ்ப்படுகிறார், இது இயல்பு. But supposing you take all of us here இங்க இருக்கிற நம்மை எடுத்துக்கொள்வோம். and somebody says here, go and just get a cup of water. அங்கே ஒருவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ போய் ஒரு கப் தண்ணீர் கொண்டு வாருங்கள். What will say? என்ன சொல்லுவீர்கள்? ஆமா, இதுக்கு தான் வந்திருக்கேன் போல இருக்கு உனக்கு. Have I come here for this? எனக்கு எவ்வளோ வேலை இருக்கு, உனக்கு தண்ணி கொடுக்க வேண்டிய வேலையா? I've got so much of work, do I have to bring water to you? Immediately your flesh rebukes. உடனடியாக மாம்சம் துடிக்கின்றது. My brother sister, சகோதர சகோதரிகளே, if you should have a wise spiritual walk in this world, இந்த உலகத்திலே ஞானமுள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால், even to those with whom we don't have any relationship, maybe even junior to us, கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லாத உறவுகளிலும் நம்மை விட வயதில் குறைந்தவர்களிலும் கூட நாம் கீழ்ப்படிவது நல்லது. we have to obey. நாம் கீழ்ப்படிய வேண்டும். This is very difficult. இது கடினமான ஒன்று. What makes us do that is the fear of God. தெய்வ பயம்தான் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிய செய்யும். In the fear of God it is said. தெய்வ பயத்தோடே கீழ்ப்படியுங்கள். For example, உதாரணமாக Eliezer being sent by his master Abraham to choose the proper bride for his son Isaac. எலியேசர் தன் எஜமானாகிய ஆபிரகாமினாலே தன் மகனுக்கென்று ஏற்ற ஒரு மணப்பெண்ணை தெரிந்தெடுக்கும்படியாக அனுப்பப்பட்டான். Eliezer was standing by the side of the well. கிணற்றருகில் எலியேசர் நின்று கொண்டிருந்தான். And then he prayed there. அங்கே ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தான். Oh Lord, ஆண்டவரே, and these ladies here would come and draw the water out of this well. இங்கே கிணற்றண்டையில் தண்ணீர் மொண்டு கொள்ள பெண்கள் வருகிறார்கள். And if I say just let down your pitcher that I may drink, நான் ஒரு பெண்ணை பார்த்து நீ இந்த கிணற்றிலே எனக்கு தண்ணீர் மொண்டு கொடு என்று கேட்டால், she should give me, அவள் எனக்கும் தண்ணீர் மொண்டு தர வேண்டும், and she should give my camels also. என்னுடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் தர வேண்டும். Bible says, வேதம் சொல்கிறது, without finishing that prayer, அந்த ஜெபத்தை முடிப்பதற்கு முன்பே just say amen. ஆமென் போட்டு அவர் ஜெபத்திற்கு முடிவு கட்டவில்லை. There came Rebecca, அங்கே பெண்ணொருத்தி வந்தாள், அவள் பெயர் ரெபேக்கா. to whom Eliezer said, let down thy pitcher, let me drink. எலியேசர் அந்த பெண்ணை பார்த்து எனக்கும் என் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் மொண்டு கொடு என்று கேட்டான். எனக்கு தான், எனக்கு 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 கூட நாங்க எனக்கு கொடு என்று கேட்டான். And she said, Master, I will give you water also. அப்பொழுது ரெபேக்காள் சொன்னாள், ஐயா உங்களுக்கு தண்ணீர் மொண்டு கொடுப்பேன், And I will also give you camels. உங்களுடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் மொண்டு கொடுப்பேன். What a hard work it is. தண்ணீர் மொண்டு கொடுப்பது எவ்வளவு கடினமான காரியம். Not one camel, ஒரு ஒட்டகம் அல்ல, several camels have come, அநேக ஒட்டகங்கள் எலியேசரோடு வந்திருந்தன. each one drinking gallons of water. ஒவ்வொரு ஒட்டகமும் பல 1000 லிட்டர் குடிக்கும். She went down the
trough and draw the water and gave. அத்தனை ஒட்டகங்களுக்கும் அவள் ஆயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீர் மொண்டு கொடுத்தாள். Her submission to Eliezer's request was a surprising act for him. எலியேசருடைய விண்ணப்பத்திற்கு ரெபெக்காள் கீழ்ப்படிந்தது ஆச்சரியம். She is no way connected at all to him. அவள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. She could say, don't ask all these things, ask somebody, some male member. ஐயா, நான் தண்ணி மொண்டு தர முடியாது, திடமான பலவான் யாராவது இருப்பாங்க, அவரை கேளுங்க. I am after all a young lady. நான் ஒரு இளம் பெண், கன்னிப்பெண். But she didn't say so. ஆனால் அவள் அப்படி சொல்லவில்லை. She was submitting herself even to Eliezer. எலியேசருக்கும் அவர் யாரென்று தெரியாமலே கீழ்ப்படிந்தாள். That was the reason why she was elevated. ஆகவேதான் அவள் உயர்த்தப்பட்டாள். She became the wife of Isaac. ஈசாக்கின் மனைவியாக மாறினாள். Through the genealogy comes our Lord Jesus Christ. அந்த பின் சந்ததிதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். Hallelujah. Hallelujah. So let us learn all these deeds that we should bring it into practice. இவை இந்த எல்லா அனுபவங்களையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவங்களை மாற்றுவோம். Supposing somebody asks you today, what is the message of God? யாராயிலும் ஒருவர் இன்று உங்களை பார்த்து இன்று தேவ செய்தி என்னவென்று கேட்டால் What will you say? என்ன சொல்வீர்கள்? This kind of message we can't say it out. இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க முடியாது எளிதிலே. But if you ask me what is the message today? இன்று தேவ செய்தி என்னவென்று என்னை கேட்டால் Redeeming, காலத்தை ஆதாயப்படுத்துதல், understanding, தேவ சித்தத்தை புரிந்து கொள்ளுதல், speaking, பேசுதல் and singing, பாடுதல், and giving, கொடுத்தல், and submitting. கீழ்ப்படிதல், All the yings are your. இப்படி சொல்வதெல்லாம் உங்களுடைய அனுபவங்கள். Because I have read this chapter many times. இதை பலமுறை நான் படித்திருக்கின்றேன். This particular portion arrested my attention in a very remarkable way. இந்த பகுதி என்னுடைய உள்ளத்தை ஆச்சரியமாய் கவர்ந்தது. All these, the fourth thought is, the key verse is, see then that ye walk circumspectly, not as fools, but as wise. 15th verse. 15ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ளுங்கள். இதுதான் திறவுகோல் வசனம். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. I have rushed all these points quickly just to tell you the points. You may go and meditate. இந்த குறிப்புகளை துரிதமாய் சொல்லி முடித்தேன். தயவு செய்து வீட்டிலே தனியாய் அமர்ந்து நேரம் எடுத்து படித்து அனுபவமாக்கிக் கொள்ளுங்கள். What should be our prayer now? இன்று நம்முடைய ஜெபம் எதுவாய் இருக்க வேண்டும்? Lord, let me be a wise man, wise woman in this world. ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் ஞானமுள்ள ஆணாக ஞானமுள்ள ஒரு பெண்ணாக இருக்க உதவி செய்யும். Not by my education, என்னுடைய படிப்பு அறிவினாலில், not by the volumes of books I have read, நான் படித்த புத்தகங்களின் அளவினாலும் இல்லை, but being wise as the scripture says. பரிசுத்த வேதாகமம் சொல்லுகின்ற கோணத்திலே ஞானம் உடையவளாய் இருக்க வேண்டும். Hereafter that the people of the world see me as a wise man. உலகத்தின் ஜனங்கள் என்னை பார்க்கும் பொழுது ஞானமுள்ளவர் என்று சொல்லட்டும். My dear brother, sister, அன்பான சகோதர you சகோதரி, may be even a graduate, நீங்கள் பட்டதாரியாகவும் இருக்கலாம், but you may not have the biblical wisdom. ஆனால் வேதாகம ஞானம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். Let us ask the Lord today. ஆண்டவரை பார்த்து இன்று கேட்போம். Lord, I want the biblical wisdom. ஆண்டவரே, எனக்கு வேதாகம ஞானம் தேவை. Let me be a wise man. நான் ஒரு ஞானமுள்ள மனிதனாய் Even இருக்கட்டும். if he is an uneducated fellow, he can be wise in the sight of the Lord according to the Bible. பள்ளி படிப்பு இல்லாத ஒரு மனிதனாக மனுஷியாக ஒருவர் இருந்தாலும் தேவனுடைய கிருபையினால் அவர்கள் ஞானம் நிறைந்தவர்களாய் வாழ முடியும். God wants you to be a witness in the world. இந்த உலகத்திலே நீங்கள் சாட்சியாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். People are not carried away by our words, but they are touched by our lives. நம்முடைய வார்த்தையினால் ஜனங்கள் மாறுவதில்லை, நம்முடைய வாழ்க்கையை கண்டுதான் மாறுகிறார்கள். As that woman of Shunem said to her husband, the one who passes this way, often I find him a saint. சுனேம் ஊரிலே இருந்த அந்த பெண் தன்னுடைய கணவனை பார்த்து சொன்னாள், நம்மிடத்தில் எப்பொழுதாகிலும் வந்து போகின்ற இந்த மனிதர் ஒரு பரிசுத்தவான் என்று காண்கிறேன். எப்பொழுதாயிலும் அல்ல, எப்போதும்.
எப்பொழுதும். That is, she was seeing him often coming to the house and via that way. அந்த வழியிலே வரும்பொழுது அந்த பரிசுத்தவான் வந்து போகும் பழக்கமுடையவராய் இருந்தார். And that lady was watching his life. அந்த பெண் அதை பார்த்து கொண்டே இருந்தாள். And how he sits there, how he prays there, how he is in his character, all these things. எப்படி அமர்ந்திருக்கின்றார், எப்படி பேசுகிறார், எப்படி ஜெபிக்கிறார். All our deeds are watched by the people. நம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் மற்ற ஜனங்கள் பார்த்து In the கொண்டிருக்கின்றார்கள். place where you work, people are watching you. நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே ஜனங்கள் உங்களை பார்க்கின்றார்கள். In your own locality, people are watching you. உங்களுடைய வட்டாரத்திலே ஜனங்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். They should say, அவர்கள் சொல்ல வேண்டும், truly this man is a Christian. Man உண்மையாகவே who follows Jesus Christ. உண்மையாகவே இந்த மனிதர் கிறிஸ்துவை பின்பற்றுகிற கிறிஸ்தவர். Shall we pray? நாம் ஜெபிப்போமா? Oh, this is the time God speaks to you and இது pray. கர்த்தர் உங்களோடு பேசுகின்ற ஒரு நேரம். We will sing one song and then we will dedicate, pray and dedicate. நாம் ஒரு பாடலை பாடுவோம், அதன் பிறகு ஜெபித்து நாம் பிரதிஷ்டை செய்வோம். First raise your hand along with me. முதலாவது என்னோடு கூட உங்களுடைய கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். Just repeat what I say. நான் சொல்வதை திரும்பச் சொல்லுங்கள். Would you say that? Lord, make me a wise man or a wise lady in this world. ஆண்டவரே, இந்த உலகத்தில் என்னை ஒரு ஞானமுள்ள மகனாக, ஞானமுள்ள மகளாக மாற்றும். Help me to prove myself as the follower of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற உண்மையான விசுவாசி என்று நிரூபிக்க உதவி செய்யும். That all the characteristics found in Jesus be found in me. இயேசுவின் சாயல் அத்தனையும் என்னிலே காணப்படட்டும். Give me grace. கிருபை தாரும். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. Amen. ஆமென். God has heard your prayer. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். He will change your life. உங்கள் வாழ்க்கை மாறிவிடும். Hallelujah. CDs, MP3. இந்த சிடியையும் MP3யையும் இப்பொழுது பிரதிஷ்டை செய்ய இருக்கின்றோம். Messages of victory, on victory. வெற்றியின் செய்திகள். And I remember the time when we gave these messages. இந்த செய்திகளை கொடுத்த நாட்கள் என் நினைவிற்கு வருகின்றன. In the olden days, 94, 95 and so on. 94, 95 கொடுக்கப்பட்ட செய்திகள். So I wish that you get a copy of this and hear it often for your triumphant Christian life. உங்கள் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைக்கென்று இந்த செய்திகளை நீங்கள் அடிக்கடி கேட்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். We will also dedicate this song CD by Sister Esther Baby. சிஸ்டர் எஸ்தர் பேபி அவர்கள் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் என்ற தலைப்பிலே ஒரு சிடி வெளியிட்டிருக்கின்றார்கள், பாடல்கள் அடங்கிய சிடி. After dedicating these CDs, இந்த சிடிஸ்களை பிரதிஷ்டை செய்த பிறகு Sister Esther Baby will sing a song, சிஸ்டர் எஸ்தர் பேபி அவர்கள் ஒரு பாடலை பாடுவார்கள். at which time the special offering can be taken. அந்த வேளையிலே விசேஷித்த காணிக்கைகள் சேகரிக்கப்படலாம். If you are taken in one or two places, doesn't matter. Once again, all those who have not done it, kindly be ready. இந்த ஜெபத்திற்கு பிறகு சகோதரி எஸ்தர் பேபி அவர்கள் பாடலை பாடும் பொழுது காணிக்கைகளை சேகரிக்கலாம். And then we will go to the Lord's table. அதன் பிறகு கர்த்தருடைய திருப்பந்தியிலே நாம் பங்கேற்க செல்வோம். Father, now we come to you in Jesus' name. அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறோம். We are thankful to you for the dedication today on these messages of victory and also the songs sung by our dear sister Esther Baby. வெற்றியின் செய்திகளையும் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் என்ற பாடல்களின் தொகுப்பையும் உமக்கென்று பிரதிஷ்டை செய்து வெளியிடுகிறோம். In the name of the Father and of the Son and the Holy Spirit, we dedicate these two CDs for your glory. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே
இவைகளை உமக்கென்று பிரதிஷ்டை செய்து வெளியிடுகிறோம். As the people would hear these songs, may they enter into the spirit of worship and receive the blessing of God. ஜனங்கள் இதை கேட்டு ஆராதிக்கின்ற அனுபவத்திற்குள்ளும் தேவ ஆசீர்வாதங்களை பெற்று வாழ்கின்ற அனுபவத்திற்குள்ளும் வருவார்களாக. Bless our dear sister also who has sung it for the glory of God. தேவ நாமத்தின் மகிமைக்கென்று இந்த பாடல்களை பாடி பதிவு செய்த அருமையான சகோதரி அவர்களை ஆசீர்வதியும். Also we dedicate this MP3 CD, Lord, on the subject victory. வெற்றியின் செய்திகளையும் உமக்கென்று நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். Lord, let it be really bring victory after victory in the lives of the people. உம்முடைய ஜனங்களின் வாழ்க்கையிலே வெற்றி மேல் வெற்றியை கொண்டு வருவதாக. We give you glory, honor and praise. துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு ஏறெடுக்கிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Now as the sister will sing the song, the special collection will be taken. சகோதரி அவர்கள் ஒரு பாடலை பாடுவார்கள். அப்பொழுது விசேஷித்த காணிக்கைகள் சேகரிக்கப்படும். ஸ்தோத்திரம். என் தேவனுக்கு இந்த மனமகிழ்ச்சி நாள் காலை வேளையிலே மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு முறையும் நான் சிடியும் விசிடியும் வெளியிடும் போது அருமையான ஐயா அவர்கள் கையிலே அதை ஜெபித்து வெளியிடுவது என்னுடைய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். அதை ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கும் பொழுதும் தேவனுடைய ஆசீர்வாதம் அதன் மேல் பலமாய் இறங்குவதையும் அடியால் கண்டிருக்கிறேன். இந்த வேளையிலும் அவர் அதை ஜெபித்து வெளியிட்டமைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றிகளை நான் ஏறெடுக்கிறேன். இந்த வேளையிலும் இது ஒரு சிடி இல்லை, இது விசிடி. இதனுடைய விலை வெறும் 15 ரூபாய் மட்டும்தான். இது எல்லாரும் நாம் கேட்டு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக இது போடப்படுகிறது. அதனால் இதை நீங்கள் வாங்கி தொடர்ந்து இதை போல தேவனுக்கு வெளியிடும்படியாக கர்த்தர் எனக்கு உதவி செய்ய நீங்கள் செபித்து கொள்ளுங்கள். பாடு 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 இயேசுவையே பாடு, தேடு 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 இயேசுவையே தேடு. தேடு
தேங்க்ஸ் ஐயா.